கிருஷ்ணகிரி அருகே ஊர் கோயில் திருவிழாவில் பட்டியல் சமூக இளைஞர்கள் வைத்த பேனரை பட்டா கத்தியால் கிழித்து ரவுடியிசத்தில் ஈடுபட்ட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பேனரை கிழித்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட இளைஞர்களின் பின்னணி என்ன? கோவில் திருவிழாவில் பேனரை பட்டா கத்தியால் கிழித்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர்களின் வீடியோ காட்சிகள்தான் இது. பட்டியலின இளைஞர்கள் வைத்த பேனரை கிழித்து கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர்கள் போலீசில் சிக்கியதன் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி அருகே உள்ள பனந்தோப்பு கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு ஊருக்கு பொதுவான இக்கோவிலில் பட்டியல் சமூக இளைஞர்கள் பேனர் வைத்துள்ளனர். அது தொடர்பாக வேண்டுமென்றே வம்பிழுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அது மோதலாக உருவெடுக்க மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ரவுடியிசத்தில் இறங்கியுள்ளனர். பட்டா கத்தியுடன் கோவிலை சுற்றி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டவர்கள் பட்டியல் சமூக இளைஞர்கள் வைத்த பேனரை கிழித்து ஆவேசத்தை காட்டினர். அதை தட்டி கேட்ட சிலரை பட்டா கத்தியால் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் ஊர் முழுக்க பரவி கிராம மக்கள் கோவில் முன் குவிந்தனர். தாங்கள்தான் கெத்து என சுற்றித் திரிந்தவர்கள் கூட்டத்தை பார்த்ததும் நாலாபுறமும் சிதறியடித்து ஓடினர். தப்பி ஓடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரளித்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பதற்றம் நிலவியது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் ரவுடியிசத்தில் ஈடுபட்ட பசுபதி, ஸ்ரீகாந்த், சக்திவேல் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர்.